ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாட்டுக்கோழி சூப் தான் வைக்க போகிறோம். இந்த நாட்டுக்கோழி சூப்பு சளி பிடிச்சிருக்க டைமில் சாப்பிட்டோம்னா நல்லா நெஞ்சு சளியெல்லாம் கரைச்சி எடுத்துடுன்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டுக்கோழி சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் வெறும் வாணலியிலே நல்லா வறுத்து எடுத்து வச்சிடலாம். கருகாத இருக்கணும், டேஸ்ட் மாறிடும் கருகுச்சுன்னா. ஒரு 12 சின்ன வெங்காயம், 10-15 பூண்டு இருக்கும், ஒரு அரை இன்ச்சு இஞ்சி, ஒரு தக்காளி, கருவேப்பிலை தழை, ஒரு அரை கிலோ நாட்டுக்கோழி. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வாணலியில். பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம், ஒரு மிளகாய் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கினோன்னா எடுத்து ஆற வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு அந்த கொத்தமல்லி, சீரகம் அதே ஒரு அரைவாசி அரைச்சிடலாம். பாதி நுணுங்கினா போதும். அப்புறம் இந்த வதக்கி வச்ச வெங்காயம் பூண்டையும் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துடலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சதை போட்டு கருவேப்பிலை தலையும் போட்டுடலாம். கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளியும் அதிலே போட்டுடலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா வதக்கி விடலாம். அந்த தக்காளி நல்லா மசியணும். இந்த அரை கிலோ நாட்டுக்கோழியும் அதிலே போட்டு நல்லா வதக்கணும். அந்த நாட்டுக்கோழியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா இறங்கிடணும், இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும், சூப் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. நல்லா வதங்கினோடனே மசாலாவும் ஊற்றி நல்லா வதக்கி விடலாம். நல்லா சுண்டணும். சுண்டின உடனே நல்லா 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொதித்த உடனே குக்கர் மூடி போட்டால் போதும். இப்போ குக்கர் மூடியை போட்டுடலாம். நல்லா ஆவி வந்தவுடனே வெயிட்டரையும் போட்டுட்டு ஒரு 5 விசில் விட்டு இறக்கி எடுத்து பார்க்கலாம். ஓகே, இது போதும். நல்லா வெந்துடுச்சு. நல்லா கிளறி விட்டு பாருங்கள், நல்லா தனி மாதிரி இருக்கும். வெட்டி வச்ச கொத்தமல்லி தலையும் தூவிடலாம். இது சூப் மாதிரியும் இருக்கும். இடியாப்பம், தோசை, சாப்பாட்டுக்கும் ஊற்றி சாப்பிடலாம். நல்லா சளி டைமில் 2-3 தடவை போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா கேட்கும். பெப்பர் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு தூவிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தூவிக்கோங்க. பெப்பர் தூள் போடுறது ரொம்ப நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பவுல் எடுத்து சூப் பரிமாறிடலாம். அவ்வளோதான். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.